என்னடா எப்ப பார்த்தாலும் உதவாத கேமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்க. அது ரூ. 1 பிரயோஜனமா இருக்குமாடா? அப்படின்னு ஏகப்பட்ட வீட்ல பேசுறத நம்ம கேட்டுருக்கோம். ஆனா, கேமே வந்து பொழப்பா டெய்லி வந்து விளையாடிட்டு இருக்கவங்களும் சம்பாரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம Facebook மூலமாகவே இந்த நம்ம விளையாடுற கேம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி, அதன் மூலமாக லட்சக்கணக்குல சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவ முழுமையாக பாருங்க. எப்படி Facebook கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும்? அதற்கு எலிஜிபிலிட்டி என்ன? என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும்? என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து பாருங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாம, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் அனுப்பிக்கங்க. ஏன்னா நெறைய பேரு வீடியோ விளையாடுறதையே வந்து ஒரு தினசரி வேலையா வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக் கேமிங் இல்லைன்னா facebook.com/gaming அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அவங்க விளையாடிக்கிட்டு இருக்க கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீடு யூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கேமை வந்து லைக் பண்ணியிருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வர்றதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நான் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ட்ரக் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிமுலேட்டரை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறத வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ், அதாவது அப்படி சொல்லலைன்னா இப்போ யூடியூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், ஒரு சேனல்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் கேமிங் பேஜ் அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். இதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைம் வந்து புது வீடியோவை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து வாட்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வருது. ஸோ அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட எல்லாமே வந்து தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து இதில் வந்து லைவ் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி எதற்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் விளையாடுறாங்க, எதுக்கு வந்து நெட்டு எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணி இவங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வந்து முன்னாடியே வந்து ஏற்பட்டுருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பிஸ்னஸாகவே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேம் விளையாடுறதே வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனான வேலையாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ்புக் கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கேமும் விளையாடலாம், அதோடு சேர்த்து அதற்கான பணமும் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வழிகள் வந்து இருக்குது. அது என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, லைவ் ஸ்ட்ரீமுக்கு இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது தவிர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ண முடியும். சில பொருள்களை விற்பனை செய்வதன் மூலமாகவும் வந்து பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, இதற்கு வந்து அடிப்படையான தேவைகள் என்ன என்பது உள்ளிட்ட விஷயத்தை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த கேமிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் நுழையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லெவலப் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ஒன்று வந்து ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் வீடியோ க்ரியேட்டர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருவாக்கணும். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் வீடியோ க்ரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதற்கடுத்து நீங்கள் கண்டினியூவாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த கேமை வந்து நீங்கள் டேக் பண்ணுறீங்களோ டேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட்டு 14 டேஸில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமை வந்து நீங்கள் டேக் பண்ணியிருக்க கேமை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து
இந்த அதாவது லாஸ்ட்டு 14 டேஸில் அட்லீஸ்ட் 2 டேஸ் இல்லைன்னா 2 டேஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்கணும், லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேஜுக்கு குறைந்தபட்சம் 100 ஃபாலோயர்ஸாவது இருக்கணும். 100க்கு மேலேயும் வந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து லாஸ்ட்டு 14 டேஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 14 டேஸுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எலிஜிபிளே ஆவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்மினுக்கு வந்து 18 இயர்ஸ் அதுக்கு மேலே உள்ள வயதினராக வந்து அவங்க இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து மீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்க முடியும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட வீடியோவையோ அல்லது ஆஃப்லைன் வீடியோஸையோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயலேட்டட் கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பார்ட்னர் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் இதையும் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மேலே வந்து போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும், பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஃபேஸ்புக் ஸ்டார்ஸ் ஸோ யுவர் ஃபேன்ஸ் கேன் சப்போர்ட் யூ அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துருக்கு, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் இப்போ டவுனில் வந்து போய்க்கலாம். ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து இப்போது இந்த ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். இதுதான் வந்து ஸ்டார்டிங் மெத்தட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இப்போது உங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கேமை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணுற அந்த ஃபாலோயர்ஸ் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதை ஸ்டார்ஸ் மூலமாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஸ்டார்ஸை கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிடாது. ஸோ இந்த ஸ்டார்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விலைக்கு வந்து வாங்கியிருக்கணும். உங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்து வாங்கியிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 95 ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $1.99. ஸோ ஒரு ஸ்டாரை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா $0.01 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ஸோ நீங்கள் ஒரு $10,000 அதாவது 10,000 ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து $100 வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். ஸோ $100 அப்படிங்கிறது வந்து நியர்பை இந்திய கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 7,500 to 8,000 வந்து வரும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வழி. அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து இருக்குது. சிலர் சேனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மாவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சில சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மந்த்லி ₹50 அல்லது ₹100 வந்து நம்ம வந்து பணம் கட்டி தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இது. உங்களுடைய இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் கண்டிஷன்ஸை வந்து மீட் பண்ணுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்டிஷன் என்னென்னா லெவலப் ப்ரோக்ராமில் நீங்கள் இருக்கணும், அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் ரிட்டன் வியூவர்ஸ் வந்து இருக்கணும். அதாவது எப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களை தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூவர்ஸாக வந்து இருக்கணும், ஏற்கனவே பார்த்துருக்கணும், அவங்க எகைன் வந்து உங்களை வந்து பார்த்துருக்கணும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி வந்து இது பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ $4.99 வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழே வந்து எல்லா கண்டிஷனையுமே வந்து போட்டிருப்பாங்க.
அதற்கு அடுத்து ஒரு மீட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆட்ஸ். நீங்கள் நல்லா வந்து முன்னாடி கவனித்து பார்த்துருக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் வீடியோஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆட்ஸ் வந்து, அதாவது லைவ் ஆட்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் வந்து உங்களுடைய சேனல் வந்து மீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஃபாலோயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டு 60 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் டோட்டல் மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸை வந்து பார்த்துருக்கணும். உங்கள் வீடியோஸ் வந்து 6 லட்சம் மினிட்ஸ் வந்து போயிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 6 லட்சம் மினிட்ஸில் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60,000 மினிட்ஸ் வந்து 1 மினிட்டாவது அவங்க வந்து பார்த்துருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பேஜில் 5 ஆக்டிவ் வீடியோஸாவது இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுடைய சேனலில் இருக்க நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோலையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஸ்ட்ரீம் அந்த லைவ் ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து போட முடியும். ஸோ கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் வந்து இது வந்து சப்போர்ட் தான். ஸோ கண்ட்ரிஸ் அவைலபிலிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ இதில் வந்து தமிழ் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. கண்ட்ரி அவைலபிலிட்டியில் இந்தியா அப்படிங்கிறதும் இது இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கண்ட்ரிக்கும் நம்ம லாங்குவேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மீட் ஆகுது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது தவிர நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் கேமிங் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே அதை பற்றி வந்து பேசியிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணி அதை வாங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு சர்டன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீமிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபீச்சர்ஸை வந்து வழங்குறாங்க. இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மைக் இல்லைன்னா ஒரு வீடியோ கேமராவை பற்றி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த அஃபிலியேட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு யூசர்ஸை வந்து கிளிக் பண்ண சொல்லி வாங்க வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் கேமிங் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வெப்சைட்டில் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டொனேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து பார்த்துருக்கலாம். நிறைய இப்போ ரெட்பிக்ஸ் அது மாதிரியான சேனல்லாம் அவங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ் பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சர்டைன் அமௌண்ட்ஸை வந்து டொனேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு லிங்க் வந்து பாப்புலேட் ஆகும். ஸோ நீங்கள் டைரெக்டாக அதன் மூலமாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த ஃபேஸ்புக் கேமிங் ஸ்ட்ரீமர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பெஸ்ட்டு ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இருக்குது. ஸ்ட்ரீம் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியான் அப்படின்னு வந்து இருக்குது. 2 சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. இதில் இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் அப்படிங்கிற ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷனை வந்து ஈஸியாக மேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டொனேஷன் மூலமாகவும் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு கேமிங் லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். இல்லை நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோவை யூடியூப்பில் மட்டும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம வந்து சம்பாரிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபேஸ்புக் கேமிங் மூலமாக வந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் வந்து போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் கேமிங் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரீமிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும், உங்களுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன சப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல தகவல் வந்து இணையத்தில் இலவசமாக வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் இந்த வழியின் மூலமாகவும் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் ஏதாவது டவுட் வந்து அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. நான் உங்கள் ஸ்ரீதரன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ்.